Hi friends, welcome to our channel. இன்னைக்கு தைப்பூசம் ஸ்பெஷலாக சூப்பரான கல்யாண வீட்டு சாம்பார் அண்ட் அவியல் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இன்றைக்கி நான் செஞ்சு இப்போ எடுத்து அப்லோட் பண்ண வீடியோ. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் துவரம் பருப்பு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் வச்சுட்டேன். இன்னொரு குக்கரில் அவியலுக்கு தேவையான கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், நான் இங்கே கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவேன், அண்டு வாழைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் சௌ பொடலங்காய், இவ்வளோ காயும் சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து குக்கரில் விசில் இல்லாமல் ஸ்டீம் மட்டும் பண்ணி கீழே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி ஃபுல் ஸ்டீம் வர வரைக்கும் அதை வேக வச்சோம் அப்படின்னா டக்குன்னு வெந்துடும் அது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே சாம்பார் யூஸ்வலாக நம்ம காய் வதக்கி நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி நான் கோவக்காய் சாம்பார் வைக்க போகிறதுனால அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி அது மேலே இந்த காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, வரமிளகா, பூண்டு, கோவக்காய் இவ்வளவும் போட்டு லைட்டாக ஒரு ரவுண்டு மட்டும் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே புளி ஒரு தடவை நான் கரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ புளி தண்ணி அண்டு மஞ்சள் பொடி நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துப்பேன். ஸோ அதனால் மஞ்சள் பொடி, மிளகா பொடி மீன்ஸ் சில்லி பவுடர் அண்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அண்டு கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன் நான் போட்டேன், அண்டு சாம்பார் பொடியும் 2 ஸ்பூன் அளவு போட்டேன். அதுக்கப்புறம் இது போடுறதுக்கு முன்னாடி தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இவ்வளோத்தையும் அரைச்சதை அந்த புளித்தண்ணி மேலே போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டே இதில் தேங்காய் போட்டுக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி எல்லா பவுடரையும் அது மேலே போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த காய் நம்ம வதக்க கூட இல்லையா, ஸோ அதனால் எல்லா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு குக்கரில் ஃபஸ்ட்டு நான் பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் இந்த ஸ்டேஜில் போடணும். குழம்பு கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் பருப்பை போட்டுட்டிங்க அப்படின்னா மூடி போட்டு மூடும்போது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடும். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு அண்டு கருவேப்பிலை இவ்வளவும் சேர்த்து நான் முதலே நான் சமையல் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம் 1 கப் தாளித்து எடுத்து வச்சுக்குவேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பருப்பை போட்டுட்டேன், நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அது ஒரு சைடில் இருக்கட்டும். இங்கே காய் ஸ்டீம் குக் பண்ணியிருந்தேன், அதுவும் வெந்துருச்சு. இதில் தேங்காய், வெங்காயம், சீரகம் அண்ட் பச்சை மிளகா இவ்வளவும் போட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக பவுடர் அந்த கோர்ஸியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அந்த தேங்காயும் இது மேலே போட்டு ஆஸ் யூஷுவல் கடுகு தாளிச்சதையும் இது மேலே போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் ஹீட் ஏறினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் அண்டு தயிர் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுறது தான். இந்த மாதிரி நான் இன்றைக்கி அவியல் ரெடி பண்ணேன். காலையிலே நான் பசாமிக்காக பிரசாதத்துக்கு பால் பாயசம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான தைப்பூச ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா கல்யாண வீட்டு 1 pot சாம்பார்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப லேட்டாக ஒரு 12 o'clock நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 12:30க்குள்ளே இது எல்லாமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சாம்பார் அண்ட் அவியல் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கும் இது கொடுக்கலாம். கோவக்காய் சாம்பார் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், புளிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த கோவக்காயோட ஃப்ளேவர் சாம்பாரில் கரெக்டாக இருக்குது. இதே நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அண்டு கத்திரிக்காய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் இதுக்கு கொஞ்சம் சூட் ஆகாது. ஸோ கத்திரிக்காய் அண்டு நம்ம வதக்காமல் எந்த இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறோமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.